திருச்சிற்றம்பலம். அடியர்களுக்கு வணக்கம். விமர்சனங்களை நம்ம காது கொடுத்து கேட்கணுமா வேண்டாமா அப்படின்றதான் இந்த காணொலியுடைய தொகுப்பு. நம்மேல் மற்றவர்கள் வைக்கும் விமர்சனம் எப்படிப்பட்டது, அவர்கள் வைக்கும் விமர்சனத்தை நாம் எடுத்துக்கொண்டு அதனால் நமக்கு பயனடைய முடியுமா இல்லையா அப்படின்றதான் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு பட்டினத்தார் வாழ்க்கையில் நடந்த சில சுவாரஸ்யமான சம்பவங்களை தொகுத்து வழங்குகிறோம். பட்டினத்தடிகள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு செல்வந்த குடியில் பிறந்து தன்னுடைய 30வது அகவையில் முற்றிலும் அனைத்தையும் திறந்துட்டு அவர் துறவரம் பூண்டார். அப்படி துறவரம் போடுறப்போ பார்த்தீங்கன்னா அவர் வெறும் கோவணத்தோடு தான் போனார். அதுவும் கையில் திருவோடு ஏந்தி செல்வது துறவரத்துக்கு முற்றிலும் பொருத்தமற்றது அப்படின்ற மாதிரி பட்டினத்தடியுடைய தனிப்பட்ட கருத்து. இப்படியாப்பட்ட பட்டினத்தடிகள் பார்த்திங்கன்னா மிகவும் ஒரு வயதுற்ற நிலையில் அவர் ஒரு வரப்பின் வழியாக கடந்து செல்கிறார் ஒரு ஒரு ஊர்லேருந்து மற்றொரு ஊருக்கு. அப்படி கடந்து போகிறப்ப அவர் மிகவும் சோர்வடைகிறப்ப அந்த விளைநிலையத்திலே அவர் படுத்து உறங்கிட்டு அப்புறமேட்டு நம்ம சிறிது நேரம் சென்று செல்லலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து அவர் அங்கே உள்ள ஒரு மரப்பின் மேலே தலை வைத்து படுத்து உறங்க ஆரம்பிக்கிறாரு. அவ்வழியாக ஒரு சில பெண்கள் கூட்டமாக நடந்து வராங்க. அப்படி வரப்போ ஒரு பெண் பார்த்தீங்கன்னா இன்னொரு பெண்ணிடம் இது யாரோ சாமியாராக இருக்கிறாரு, அதனால் நாம் இவரை தொந்தரவு செய்ய வேண்டாம், நாம் வரப்பை விட்டு கீழே இறங்கி செல்லலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பெண் மற்றொரு பெண்ணிடம் சொல்கிறாரு. ஏன்னா அவங்களுக்கு இவர்கள் பட்டினத்தடிகள் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சதுக்கான வாய்ப்புகள் அப்படி இல்லாத காலகட்டத்தில் அவங்க அப்படி சொல்கிறாங்க. அதில் இன்னொரு பெண் பார்த்தீங்கன்னா இவர் எப்படி சாமியாராக இருக்க முடியும், இவர் தான் தன்னுடைய ஆசையை அடக்க முடியாமல் வரப்பையே தனக்கு தலையணையாக வைத்து உறங்குகின்றார், இவர் எப்படி ஒரு சாமியாராக ஒரு ஞானியாக இருக்க முடியும், இவரை போய் நீ சாமியார்னு சொல்கிறியா அப்படின்ற மாதிரி மற்றொரு பேர் அந்த முதல் பெண்ணிடம் பார்த்தீங்கன்னா சண்டைக்கு போகிறா. கோவத்தோட ரொம்ப ஆக்ரோஷமாக ரொம்ப கேவலமாக பட்டினத்தடிகளை அந்த இடத்துல பேசுகிறாங்க. இது எல்லாமே பட்டினத்தடிகள் கேட்டுட்ருக்காரு. என்னடா இது, அந்த பெண்ணுக்கு தோணுன அறிவு கூட நமக்கு தோணலையே, நம்மளுடைய ஆசையை நம்ம அடக்க முடியாமல் வரப்பையே தலையணையாக வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி பட்டினத்தடிகள் பார்த்திங்கன்னா அவங்க அந்த இடத்த விட்டு சென்ற உடனே பட்டினத்தடிகள் தன்னுடைய தலையை கீழே இறக்கி வைத்து படுத்திருக்காரு. ஒரு சில நாழிகைகள் அப்புறமா பார்த்திங்கன்னா மறுபடியும் அந்த கூட்டமாக போனவங்க மறுபடியும் அந்த 5 பெண்கள் திரும்பி வராங்க. அப்படி திரும்பி வரப்போ முதல் பெண் இரண்டாம் பெண்ணை சொல்கிறாங்க, பார்த்தியா நீ சொன்னதை கேட்டுட்டு சாமியார் நீ சொன்ன மாதிரியே நடந்துக்கிட்டாரு, இப்பயாவது நீ நம்புறியா அவர் சாமியார் தானே, அவர் நானி தான் அப்படின்னு மாதிரி அந்த முதல் பெண் 2வது பெண்ணோட கேட்குறப்ப மறுபடியும் பார்த்திங்கன்னா அந்த 2வது பெண் இவர் எப்படி சாமியார் ஆக முடியும், அப்போ இந்த வழியாக யார் போகிறாங்க என்னென்ன சொல்கிறாங்க இது எல்லாத்தையும் கேட்டுட்டு அவர் கவலைப்படுறாரு. அவருக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை ஏற்படுத்திக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. இவர் எப்படி உண்மையாலுமே சாமியாராக இருக்க முடியும், இவங்க மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத பற்றி கவலைப்படுறாரு, அதனால் இவர் எப்படி சாமியாராக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி மறுபடியும் பார்த்திங்கன்னா ரொம்ப கேவலமாக அந்த பட்டினத்தாடிகளை அந்த இடத்துல சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு உண்மையாலுமே பட்டினத்தார் பார்த்திங்கன்னா ரொம்பமாக அதிர்ச்சி அடைகிறாரு, வருத்தப்படுறாரு. என்னடா இது அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வராரு. ஒரு பக்கம் நம்ம அந்த பொண்ணுடைய மனசுக்கு விமர்சனத்துக்காக நம்ம இறங்கி நம்மளுடைய நிலைமையை நம்ம தாழ்த்திக்கிட்டு நம்ம ஒரு செயலை செஞ்சோம், மறுபடியும் அது குற்றமாக ஆகுது அப்படின்ற மாதிரி பட்டினத்தடிகள் அன்னிலேருந்து ஒரு முடிவு எடுக்கிறாரு. இனிமேல் நம்ம விமர்சனங்களுக்கு நம்மளுடைய நிலையை மாற்றி கொள்ளக்கூடாது, நமக்கு எது உண்மைன்னு படுது, நம்மளுடைய மனசுக்கு எது நம்மளுடைய அறிவுக்கு எது உண்மைன்னு தெரியுதோ அதை மட்டும் தான் நம்ம செயல்படுத்த வேண்டும் அப்படின்ற மாதிரி பட்டினத்தடிகள் அன்னைக்கு ஒரு திடமான ஒரு முடிவு எடுக்கிறாரு. அதுலேருந்து அவர் செயல்படுத்திகிட்டே வர்றாரு. அதாவது விமர்சனங்கள் 2 வகைப்படும். ஒன்று நேர்மறையான விமர்சனம், இன்னொன்று எதிர்மறையான விமர்சனம். நேர்மையான விமர்சனம் பார்த்திங்கன்னா எப்போதுமே அதில் உள்ள நல்ல பயன்கள், நல்ல குணாதிசயங்கள், நற்பலன்கள் இதை மட்டும்தான் நமக்கு அந்த விமர்சனங்கள் நமக்கு கொண்டு சேர்க்கும். ஆனால் எதிர்மறையான விமர்சனங்கள் பார்த்திங்கன்னா எப்போதுமே நம்மளுக்கு எதிர்மறையாக தான் வரும். இது செஞ்சால் அந்த செயல் நடக்காது, இந்த செயலில் இவ்வளோ டிஃபால்ட் இருக்குது, இவ்வளோ குறைகள் இருக்குது, இதை செஞ்சால் தோல்வி அடைஞ்சிடும் அப்படின்ற மாதிரி எதிர்மறையான விமர்சனங்கள் வரும். அதனால் இந்த விமர்சனங்களுக்கு நம்ம எப்போதுமே செவிசாரிக்கக்கூடாது. விமர்சனங்களுக்கு நமக்கு எது சரிப்படுது, நம்மளுடைய மனதிற்கு எது சரிப்படுதோ அதை மட்டும் தான் செயல்படுத்த வேண்டும் அப்படின்றதான் இந்த பட்டினத்தார் வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்களை தொகுத்து வழங்கியதனுடைய நோக்கமே. அதனால் விமர்சனங்களுக்கு நீங்கள் காது கொடுக்க வேண்டாம், உங்கள் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை மட்டும் நீங்கள் செய்யுங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறலாம் அப்படின்றதே பட்டினத்தார் வாழ்க்கையில் நடந்த ஒரு உதாரணமாக தந்திருக்கிறோம். திருச்சிற்றம்பலம்.